வளைகுடா பிராந்தியத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழல் விரைவில் முடிவுக்கு வரும்னு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரான் அமெரிக்கா இடையேயான அந்த அமைதி ஒப்பந்தம் ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்குன்னு நாம சொல்லல, ட்ரம்ப் அவர்களே 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த நிலையில தற்பொழுது ட்ரம்ப் மீண்டும் ஒரு பரபரப்பு கிளப்பக்கூடிய ஒரு பேச்சை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்கவில்லைனா மீண்டும் குண்டு வீசுவோம்னு சொல்லியிருக்காரு. ஈரான் அமைதி ஒப்பந்தம் இன்னும் இறுதியாகவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு ட்ரம்ப். 2 நாளைக்கு முன்னாடி இறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் இதே ட்ரம்ப் தான். இப்போ இது இறுதியாகவில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் இன்னும் இறுதியாகவில்லை அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் கொடுத்திருக்காரு. 2 நாட்கள்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில வர வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ட்ரம்புடைய இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் பேசின காட்சிகளை இப்ப பார்த்துடலாம். Ship got by, Steve. Is the text of the agreement now final, or are you still? No, it's not final. It's a memorandum of understanding, and if I don't like it, we'll go back to shooting at them, dropping bombs on their head. When do you expect the word? If I don't like it, if they don't behave, we'll go right back to dropping bombs right smack in the middle of their head. Okay? Because they've misbehaved for 47 years. Ship got by. கடந்த 110 நாட்களாக உலகை உலுக்கிக் கொண்டிருக்கிறது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வளைகுடா பிராந்தியத்தில் நிலவக்கூடிய இந்த மோதல் போக்கு. முதல்ல ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் களமிறங்க, இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா களமிறங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஒரு மிக பெரும் பிரச்சனை ஏற்பட்டு உலகின் எரிசக்தி துறை மொத்தமாக ஆட்டம் காணும் அளவுக்கான நடவடிக்கைகள், தாக்குதல்கள் அங்கு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் இறுதியாகியிருக்கு என்ற ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இப்போ அதுக்கு அப்படியே ஒரு 180 டிகிரி ஒரு டேர்ன் போட்டு இன்னும் இறுதியாகவில்லை, இன்னும் நிபந்தனைகள் எல்லாம் இறுதியாகவில்லை அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் ட்ரம்புடைய இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் 2015 ஈரானுக்கு ஒபாமா லஞ்சம் கொடுத்தார் என்ற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் சுமத்தி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதெல்லாம் தற்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் என்னென்ன பேச இருக்கிறார், என்னென்ன சர்ச்சைகளை கிளப்ப இருக்கிறார் என்பதையெல்லாம் we have to wait and watch. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.